ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ தட் நீங்கள் கேட்குற ரெகுலர் கொஷினுக்கு எல்லாத்துக்குமே அதுலேயே ஆன்சர்ஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தி, ஃபீடிங் நைட்டி, ஹேண்ட்மேட் சோப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஆஃப்டர் ஐவிஎஃப் எனக்கு கேஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் ஐவிஎஃப் நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எவ்வளோ அளவு சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிட்றீங்கன்றது பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகளை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கேரட், பீட்ரூட்லாம் சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெகுலராக சாப்பிடாதீங்க. ஸோ நீங்கள் பொரியலுக்கு நிறைய காய்கறிகள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நிறைய கிழங்கு வகைகளை சேர்த்துக்காதீங்க, அதுவும் கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சுண்டல் வகைகள் சில பேருக்கு ஆஃப்டர் ஐவிஎஃப் செட் ஆகாமல் போகலாம். ஏன்னா சுண்டல் வகைகள் நிறைய பேர் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூ இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் உண்டாகிற மாதிரி பண்ணுற எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. அப்புறம் சாப்பிட்ற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 4 to 5 liters குடிங்க. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் வஜைனலில் ஹேர் பபிள்ஸ் வருது, அது எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கிறது வாய் வழியாக ஒரு ஏப்பம் மாதிரி வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் யூட்ரஸ்லையுமே இருக்கும். கேஸ் ஏதாவது ஏர் பபிள்ஸ் யூட்ரஸ்லையுமே அந்த கேஸ் இருக்கும். அது வரத்துக்கான வழி தான் பார்த்தீங்கன்னா அந்த வஜைனல் வழியாக வரும். அது ஏர் பபிள்ஸாக தான் வரும். அதனால் நீங்கள் அதை நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அது வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஈட்டி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பேபிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐவிஎஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போடுறாங்களே சிஸ்டர், ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னும் போது ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹெவியாக வாக்கிங் பண்ணுறதோ இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் போகிறதோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்கணும். பெட் ரெஸ்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூம்க்கெலாம் நீங்கள் ஏஞ்சி போகலாம். குக் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதால. ஸோ எந்த வீட்டு வேலையும் நீங்கள் செய்ய முடியாது, எந்த வீட்டு வேலையும் நீங்கள் செய்யவும் கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கோங்க, ஸ்டிச்சஸ் போட்டாச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்கள் டாக்டர்கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது 37 வீக்கில் டெலிவரி பண்ண போகிறாங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 36 வீக் இல்லைனா அது கொஞ்சம் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ பயப்படாதீங்க. நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது. மெயினாக நீங்கள் ட்ராவல் பண்ணவே கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன கேட்பீங்கன்னா, கன்சல்டேஷன்லாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் காரில் போயிட்டு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கார் யூஸ் பண்ணுங்கள், காரில் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வாங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐயுஐ பண்ணியாச்சு, எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும், அதாவது பீரியட் ஆன முதல் நாள்லேருந்து 21st டே அப்போது நான்
ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணுமா, இல்லைனா ஐயுஐ பண்ண முதல் நாளில் இருந்து 21st டே அப்புறமா நான் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை கார்ட் டெஸ்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போது வந்து பீரியட் ஆகிற டேட் வந்து எதுக்காக நிறைய டாக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா 14th டே 15th டே அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருமுட்டை வந்து வெடிச்சிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு ஐயுஐ வந்து பண்ணிட்டாங்க, 21st டே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து பீரியட் ஆன முதல் நாளில் இருந்து 21st டே அப்போது நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, இல்லை ஐயுஐ பண்ணதுலேருந்து முதல் நாள் எடுத்துகிட்டு 21st டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு என்றைக்கு ஐயுஐ பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி May 16, ஸோ May 16 வந்து உங்களுக்கு ஐயுஐ பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நாள்லேருந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். அதுலேயுமே கார்ட் டெஸ்ட் பண்ணணுமா ப்ளட் டெஸ்ட் பண்ணணுமான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ட் டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 2 லைன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் டாக்டருக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐயுஐ பண்ணால் அந்த டே வந்து ப்ளீடிங் இருக்குது, அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயுஐ பண்ணி மோஸ்ட்லி அந்த டே வந்து யாருக்கும் ப்ளீடிங் இருக்காது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளீடிங் வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கா, இல்லை கொஞ்சம் ஹெவி ஃப்ளோவாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இல்லை ஒரு ட்ராப்பாக தான் வருது அப்படின்னா மேபி அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று உங்களோட அந்த உள்பகுதியில் சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்துச்சுன்னா அதனால் ப்ளீடிங் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லியே ஆகணும். அவங்க தான் வந்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னோடனே பயப்படாதீங்க. அது ட்ராப்பாக வருதா இல்லைனா வந்து ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான்றதை மட்டும் நோட் பண்ணி உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டயட் சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் just 99க்கு ஐவிஎஃப் டயட் சார்ட், ஐயுஐ, பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு டயட் சார்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க மறக்காமல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.